எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம புட்டு, அரிசி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலக்கில் 2 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பச்சரிசியாக இருந்தால் அதை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படி லேசாக வீட்டுக்குள்ளே காய வைக்கணும். நிலக்காய்ச்சல்ல காய வச்சுட்டு இப்படி பிடிக்க வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி செஞ்சுக்கணும். சலிச்சு எடுத்துக்கணும். இடிச்சிட்டு மிக்சியில் தான் நான் இடித்தேன். இடித்து இப்படி சலித்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த மாவை இருப்புச்சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். வறுத்து தான் புட்டு வைக்கணும். இந்த இப்படி வறுப்போம் பாருங்கள். ஒரு டம்ளர் போட்டுட்டுனா டம்ளர் மாவு போட்டுக்கணும். இதை வறுத்து எடுத்துக்குவோம். ஈரம் பூரா போகட்டுங்கன்னு வறுத்துட்டுக்குவோம். மாவு சூடு வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூடு வந்துருச்சு. சூடு வந்தோடனே இறக்கிக்கிட்டு அது கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். போதும், ரொம்ப போடுப்பேன். இந்த இது கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளு. கொஞ்சம் ஆறட்டுப்பா, நீ நிறுத்து வீடியோ. புட்டு நம்ம மாவு வறுத்து வச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு, லேசாக தான் தண்ணி தொளிச்சு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் புட்டு குழல் நான் இதில் தான் இதில் தான் வாங்கினேன். இதில் மீஷோவில் தான் வாங்கினேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது குடம். இந்த புட்டு குடத்தில் 1/4 குடம் தண்ணி வச்சு இதை இப்படி வச்சு அப்படி வச்சுட்டு இந்த சில்லு இருக்கும். இந்த சில்லு இருக்கும். இந்த சில்லை இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய்ப்பு கொஞ்சம் திருக்கி வச்சுக்கிட்டு தேங்காய்ப்பு போட்டுறணும். கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு இடையில கொஞ்சம் தேங்காய் போட்டுறணும். இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த மூடியை போட்டுரும். மூடியை போட்டுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் இதுலேருந்து ஆவி வரும். இந்த ஓட்டையிலேருந்து ஆவி வந்துட்டா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். தள்ளலாம். புட்டை தள்ளும்போது காட்டுறேன் பாருங்கள். இது தண்ணி ஆவி வருது பாருங்கள். ஆவி வந்துச்சுன்னா அவிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து தள்ளிக்கலாம்.
புட்டு உடஞ்சிருச்சு, ஏன்னு தெரியல. இல்லைன்னா நல்லா வரும் இப்பயும். இன்னைக்கு இன்னும் உடஞ்சிருச்சு. ஜீனி வாழைப்பழம் அங்கே இருக்குது, பழம் இங்கே இருக்குது. இந்த குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு இதான் எங்கள் வீட்டில் டின்னர். புட்டு, பழம், ஜீனி வச்சு சாப்பிட்டு வேணும்னா குழம்பு இருக்குது, குழம்பு தொட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.